இங்கதான் எங்க எங்கடா இருக்கா? யார தேடுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? டேய் நீ யார கூப்பிட்டு பேசுற? எதுக்கு அவரை அடிக்கிறீங்க? சும்மா இருங்க. டேய் மனோர் இங்க வர. எங்கடா ஒளிஞ்சிருக்கா? மனோர் பேசிட்டே இருக்கும்போது கை நீட்டற விட வச்சுக்காதீங்க. மனோர் நாயா நான் வீட்டுக்குள்ள வந்து சவுண்ட் விட்டுட்டு இருக்கேன். எச்சக்கல நாயே. ஒருத்தரால முடியல. ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? விட மாட்டேன்டா. விட மாட்டேன். நாய் எங்கடா? அந்த நாய் எங்கடா? சொல்லு. விடுங்க. ஏன் இப்படி காட்டு மராடி தரமா நடந்துக்கிறீங்க? ஏன் மனோகர் அடிக்கிறீங்க? அவன் என்ன பண்ணா உங்களுக்கு? உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நினைப்பா? ஆள வச்சு அடிக்கிற. டேய் டீசன்ட்டா இருந்தா டீசன்ட்டா இருப்ப. பொறுக்கித்தனம் பண்ண பொளந்துருவேன் உன்னை. இப்போ பார்க்கலாம். உன் உடல ஏங்கிட விடாத. அவனை என் வீட்டுக்கு வந்து ஏமேல கை வைக்கிறியா? உன்னை பொளந்துருவேன்டா. நாஸ்தியா அடி. வேணாம்பா. இது பாருங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க. சின்ன பையனை இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்களே அசிங்கமா இல்ல? யார் சின்ன பையன்? யார் சின்ன பையன்? பெரிய தாதாமாய் நடந்துக்கிறான். ஆள வச்சு அடிக்கிறான் என்னவன்? யோ திருப்பி ஆள வச்சு அடிக்கிறான்னு சொல்லாதயா. ஏய் மனோ என்னடா இதெல்லாம்? கேளு. சொல்றா உங்க அக்கா கிட்ட. சொல்றா. நான் ஒண்ணும் பண்ணலக்கா. இந்த ஆள் தான் வம்பு இழுத்தாரு. ஆளுகள பல்லகள உடைச்சு ராஸ்கல். இது பாருங்க நிறுத்துங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து அடிக்கிறது மிரட்டுறது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இதெல்லாம் நல்லா இல்லாமா? என்ன நல்லா இல்ல? என்னடி பண்ணுவ? சொல்லு என்னடி பண்ணுவ? நான் போலீஸ்க்கு போக வேண்டியது வரும். போடி. போலீஸ்க்கு போறது உங்க குடும்பத்துக்கு சகஜமாச்சே. போ எனக்கு அப்படி இல்ல. நேருக்கு நேர் ஒத்தைக்கு ஒத்த வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான். என்னடி சீ? இவெல்லாம் ஒரு ஆளா? காலி பண்ணிடுவேன். நான் பழைய பாஸ்கர் கிடையாது வந்து முறையிடத்துக்கு நொறுக்கிடுவேன். யோ ரொம்ப ஓவரா பேசாத. அப்புறம் அவ்வளவுதான். என்னடா சவுண்ட் விடுற? உன் மச்சான் வந்தானே பொறுக்கி. அதான் உன் தங்கச்சி இழுத்துட்டு ஓடினானே. ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்கிறீங்களா? ரஞ்சனிக்கு அடிபட்டதுனால சும்மா இருந்த. இல்லாட்டி என்னையா பண்ணுவ? என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்பேனா? பண்ணத்தானே வந்திருக்கேன். எங்கிட்டயே பதிலுக்கு பதில் பேசுறியா ராஸ்கல்? இது பாருங்க. பழைய மாதிரி இல்ல. மனோகரன் நீங்க அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வெளியில போங்க. நான் ஒன்னும் உரிமையில அடிக்க வரலடி. அவன் செஞ்ச காரியத்துக்கு பதிலடி கொடுக்க வந்திருக்கேன். புரியுதா? வெளியில போங்கன்னு சொல்றேன்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. வெளியில போங்க. முடியலடி. எல்லாம் முடியல. இப்போ நான் உனக்கு புருஷன் தான். நமக்குள்ள எதுவும் இல்லாட்டி நானும் நீ புருஷன் பொண்டாட்டின்னு இந்த ஊர் உலகத்துக்கு தெரியும். வெக்க கேடு. இவ்வளவு அசிங்கப்படுறல. அப்ப எழுதி கொடுத்துரு. நமக்குள்ள ஒண்ணு இல்ல. நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு எழுதி கொடுத்துரு. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துரும். இது பாருங்க. தேவையில்லாத பேச்சுக்கு இப்ப எந்த அவசியமும் இல்ல. வெளியில போங்க. போறேன்டி. ஆனா எதையும் ஈஸியா விட மாட்டேன். மிருகமா மாறிட்டேன். நான் யாருன்னு புரிஞ்சுப்பீங்க. மனு என்னடா இதெல்லாம்? அக்கா நான் எதுவும் பண்ணலக்கா. ஒரு பார்ட்டி கால் டாக்ஸி புக் பண்ணிருந்தாங்க. நான் அங்க போயிருந்தேன். அங்க போனோன்னு தான் எனக்கு தெரியும் அது அந்த ரஞ்சினியோட வீடுன்னு. அங்க இந்த ஆளு இருந்திருக்காரு. என்ன பார்த்ததும் நம்மள அதுவும் ஒன்ன ரொம்ப கேவலமா பேசினாருக்கா. நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்க முடியும்? பதிலுக்கு 2 வார்த்தை பேசினேன். என்ன போட்டு அடிச்சிட்டாரு. அங்க ராஜேஷ் மச்சான் வந்திருந்தாரு. அவன் எதுக்காக அங்க வந்திருந்தான்? தற்செயல தான்க்கா வந்திருந்தாரு. அப்படி பிரச்சனை பெருசாயிடுச்சு. நல்ல மச்சனை வந்து சேர்ந்தாண்டா உனக்கு. இந்த ராஜேஷ் பை எங்க தான் இருப்பான்னு தெரியல. பிரச்சனை ஆரம்பிச்சா போது சின்ன சண்டை கூட பெருசாக்கி விட்டுறான். எல்லாம் தலை எழுத்துட்ட. அக்கால கட்டின வீடு ஊந்தடிக்கிறான். தங்கச்சி கட்டினவன் உதயம் பண்றேன்னு சொல்லிட்டு 7:30 இழுத்துட்டு போயிடுறான். இந்த வீட்டுக்கு தான் வந்து வாட்சியாங்களே மாப்பிள்ளைங்க. மாமா இனிமே பாஸ்கரை இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க. மாப்பிள்ளையா மாப்பிள்ளை? அக்கா என்ன போய் வேலை பாரு மனோ. போ. இந்த நம்பர் வரைக்குமான பில் எல்லாம் என்ட்ரி போட்டாச்சு. ஓகே, அப்ப இந்த பில் எல்லாம் என்ட்ரி போடுங்க. வெயிட் இந்த பில்லை இதுல போட வேண்டாம். ஃபைல் நேமை மாத்திட்டு வேற ஒரு தனி ஐகான்ல போட்டுருங்க.
ஓகே ஓகே நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை எடுத்து இங்க போட்டுருங்க. மிஸ்டர், நீங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி சொல்ல தேவையில்லை. நான் எல்லாத்துக்கும் என்ட்ரி போட்டு உங்ககிட்ட கொண்டு வரேன். அதுக்கப்புறம் கரெக்ஷன் சொன்னா போதும், வேலையும் ஈஸியா முடியும். அது டபுள் வேலைங்க. இப்படி நான் பக்கத்துல இருந்து சொல்றதுல இருக்கிற வசதி அதுல வராது. அதுவும் இல்லாம சிரமம் இல்லாம வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த ஃபைல்ஸையும் என்ட்ரி பண்ணுங்க. என்ன ஆனந்தி பேசாம இருக்கீங்க? நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணாதானே நானும் கரெக்ஷன் சொல்ல முடியும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதான் நான் டீசென்ட்டா சொல்றேன்ல, புரியல? நீங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க, வேலையில ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அதுவும் இல்லாம இது கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லைங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு எனக்கு என்னன்னு போறதுக்கு. இது பிரைவேட் ஆஃபீஸ். நீங்க இங்க பண்ற மிஸ்டேக்கை நான் கவனிக்கலன்னா அது என்னையும் பாதிக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் அதிகப்படி கவனத்தோட நடந்துக்கிறேன். ரொம்ப சின்சியர் மாதிரி தான் பேசுறீங்க. என்னோட மிஸ்டேக் என்னன்னு தாராளமா செக் பண்ணுங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டு அனுப்பி வைக்கிறேன், மொத்தமா பாருங்க. இந்த மாதிரி பக்கத்துல நின்னு உரசிக்கிட்டு இருந்தா தப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க மேடம்? நான் அப்படிலாம் உன்ன மாதிரி கேஸ நான் எத்தனை பார்த்திருப்பேன். என்கிட்ட வந்து இந்த உரசுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட மரியாதை கெட்டுரும். என்ன மேடம் இது? நான் ஏதோ யதார்த்தமா நடந்துக்கிட்டா என்ன போய் தப்பா பேசுறீங்க? ஒருக்கி ராஸ்கல் கேட்கிறதுக்கு ஆளுங்க வரச்சா யாரு என்ன பேசுறாங்க? ஆம்பளை யாரோ என்ன பேசுறாங்க? ஏன் ஆனந்திடா சார் போனமாயிடுவேன். முதல்ல நீங்க வாயை மூடுறீங்களா? இப்ப நீங்க எதுக்காக இவரை அடிக்கிறீங்க? நான் உங்களை கூப்பிட்டேனா? நீங்க யாரு? நான் யாரா? இவன் உங்ககிட்ட எவ்வளவு அசிங்கமா நடந்துகிட்டு இருக்கா? நடந்தா நான் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனா? நான் அவர் நடந்துகிட்டதுக்கு கண்டிச்சேன். இது எங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை. நீங்க யாருங்க இதுல? நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலனா? அவன் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணது எனக்கு பிடிக்கல. நான் உங்ககிட்ட சொல்லாதப்ப உங்களுக்கு என்ன கேக்குற? அவங்களே ஒண்ணும் சொல்ல, நீங்க ஏன் சார் கை வைக்கிறீங்க? அதானே, நீ யாரையா என் மேல கை வைக்க? நீ பேசாத. சின்னதா முடிய வேண்டிய பிரச்சனையை நீங்க ஏன் சார் தலையிட்டு பெருசாக்குறீங்க? உங்களுக்கு என்ன சார் வந்துச்சு? எனக்கு என்னவா? யோ, என் பொண்டாட்டி கிட்ட ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்ணி வழிஞ்சுக்கிட்டு இருக்கா, பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஹலோ, யாருங்க உங்க பொண்டாட்டி? என்ன ஆனந்தி, நாம எதுக்கு இதுக்கு மேல மறைக்கணும்? சொல்லிடுவோம். இதுக்கு மேல என்ன இருக்கு? இவ எனக்கு ஒய்ஃப் ஆக வேண்டியவ. சில காரணங்களால கடைசி நிமிஷத்துல நின்னு போச்சு. சீக்கிரத்துல மேரேஜ் பண்ணிக்க போறோம். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. இவ்வளவு மேட்டர் இருக்கா? ஒண்ணுமே தெரியலையே. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ பழமொழி சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். போய் உங்க வேலையை பாருங்க. மேடம், உங்களை பாஸ் கூப்பிட்டாரு. கலாக்கா, அதுக்குள்ள பாஸ்க்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஏண்டா இருப்பாரா? அந்த ஆள் இருக்காரா இல்லையானே தெரியலையே. கூப்பிட்டு பாறேன்டா. சரி வா போய் பாப்போம். வா. என்னடா ஒருத்தரையும் காணோம்? கூப்பிட்டு பாரு. ஏங்க ஏங்க வீடு தேடி வந்திருக்கோம். வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டீங்களா? வாங்க. உங்களை நான் இங்க எதிர்பார்க்கல. அது சரி, இங்க எதுக்கு இப்ப வந்திருக்கீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனிமே உங்களுக்கு இங்க என்ன வேலை? இது பாருங்க, நாங்க மிஸ்டர் திருவேங்கடத்தை பார்க்க வந்தோம். கூப்பிடுங்க.
நான் அவர்கிட்ட பேசணும். அவர்கிட்ட என்ன பேசணும்? ஏன் உங்ககிட்ட எல்லாம் விளக்கமா சொன்னாதான் கூப்பிடுவியா? கூப்பிடுமா. இத பாருங்க, நீங்க அவரை பார்க்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. முதல்ல கிளம்புற வழியை என்ன பாருங்க. சாரதா, என்ன விஷயம்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம். என்கிட்டயா? எதை பத்தி? அது அபி இருக்காளே, அவ இத பாருங்க, தேவையில்லாம அபி விஷயத்துல என்ன நான் இன்வால்வ் பண்ணிக்க தயாரா இல்ல. அது எப்படிங்க? நீங்க தானே என் பிள்ளைக்கும் அந்த அபிக்கும் முன்ன நின்று கல்யாணம் பண்ணி வச்சீங்க. முன்ன நின்ன பின்ன நின்னெல்லாம் சொல்லாதீங்க. நான் அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தேன், அவ்வளவுதான். மற்றபடி அந்த கல்யாணத்துல எனக்கு ஒன்றும் பெருசா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அது எப்படிங்க? அபி வீட்டுல ஆம்பளைங்க இல்ல, நீங்க தான் அவ சித்தப்பா. உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, அவங்க வீட்டு நல்லது பொல்லாப்புல உங்களுக்கு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓஹோ, சரி, அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கு என்னப்போ? அதான் கோர்ட்டு கட்டுன்னு 2 குடும்பமும் கொடி கட்டு பறக்குறீங்களே, அதை என்கிட்ட சொன்னீங்களா? இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டீங்களே, அப்ப என்கிட்ட கேட்டீங்களா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இனிமே அதை பத்தி நாம பேச வேண்டாம். சரி, பேச வேண்டாம். இப்ப எதை பத்தி பேசுறதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நீங்க பெரிய மனுஷனா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. இப்ப நீங்களே இதை முடிச்சு வச்சிருங்களேன். புரியலையே. ஐயா சாமி, என் பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒத்து வரலைங்க. அதனால வெட்டி விட்டுறலாம்னு முடிவு பண்ணிட்டோம். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். கேஸ் நடந்துட்டு இருக்கு. தெரியும், அதான் கேஸ் நடக்குதுல்ல, அதுல நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன இருக்குதுல? எங்க அவங்க ஏதோ அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசாம அவங்கள போ சொல்லுங்க. ஏய் சுமாரி, பேசிட்டு இருக்கேன்ல. சொல்லுங்க. இங்க பாருங்க, டைவர்ஸ் கேஸ் போட்டாச்சு. ஆனா கேஸ் முடிஞ்சு டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுமாமே. நாங்க எங்க பையனுக்கு உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும். அதனால உங்க பொண்ணை எங்களுக்கு எழுதி கொடுத்துட சொல்லுங்க. எழுதி கொடுக்கறதா? அட ஆமாங்க, எப்படியும் 2 பேரும் பிரியறதா முடிவு பண்ணியாச்சு. பிரிஞ்சும் ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. அதனால எழுதி தரதுல என்ன இருக்கு? இந்த பாருங்கம்மா, இந்த மாதிரி எழுதி வாங்குறதெல்லாம் சட்டப்படி செல்லாது. கோர்ட்டு மூலமா டைவர்ஸ் வாங்குறதா சட்டப்படி செல்லுபடி ஆகும். இந்த மாதிரி எழுதி வாங்குறதெல்லாம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நிக்காது. புரியுதா? இது பாருங்க, இது ஒரு சின்ன மாரல் சப்போர்ட்டுக்காக தான். என்னை கட்டிக்க போற பொண்ணுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக. எப்படியும் டைவர்ஸ் வந்துடும், அது வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. அதனால இது ஒரு சின்ன ஏற்பாடு தான் சார். ஆமாங்க, நீங்க தான் உங்க அண்ணன் பொண்ணுகிட்ட பேசி எழுதி வாங்கி தரணும். இதை பாருங்கம்மா, கோர்ட்லயே கூட ஈஸியா டைவர்ஸ் வாங்கிடலாம். ஆனா எங்க அண்ணன் பொண்ணு அபிகிட்ட கையெழுத்து வாங்கவே முடியாது. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துல நான் பட்ட அனுபவத்தை வச்சு சொல்றேன். ஒருவேளை அபியே கையெழுத்து போறேன்னு சொன்னா கூட ஒருத்தி இருக்காளே ஆனந்தி, திமிரு பிடிச்ச கழுத, அவ நிச்சயமா விட மாட்டான். எல்லாம் மெத்த படிச்ச மேதாவிங்க. கரெக்டா சொன்னீங்க. உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். எங்க என்னங்க இதெல்லாம்? என்னமோ இவங்க கூட சேர்ந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் சுமாரி, பிரச்சனைன்னு வந்தா 4 விஷயத்தையும் பேசிதான் ஆகணும். இத பாருங்க, நீங்க பெரிய மனுஷன். அந்த பொண்ணை கூப்பிட்டு எழுதி தர சொல்லுங்க. உங்க பேச்சை இதுல அவ தட்ட மாட்டா. அவ எழுதி கொடுத்துட்டா நாங்க டீசெண்டா ஒதுங்கிடுவோம். இல்லனா நாளைக்கு கல்யாணம் அது இதுன்னு வர்றப்போ ஏதாவது பிரச்சனை கிளம்புனா எங்க அண்ணன் பொண்ணுன்னு அப்ப நீங்க முன்னாடி வரக்கூடாது. ஆம்பளை இல்லாத வீடுன்னு உங்ககிட்ட தான் அந்த பொண்ணுங்க எல்லாம் வருவாங்க. எதுக்குங்க பொல்லாப்பு? பேசாம எழுதி கொடுத்துட சொல்லுங்களேன். சரி பாப்போம். பாப்போம்லாம் சொல்லாதீங்க. நாளை காலையில உங்க வீட்டுல வச்சு பேசி பிரிச்சு விட்டுருங்களேன். நானும் என் மகனும் காலையில வந்துடுறோம். அவங்களுக்கு என்ன தேவையோ நாங்க கொடுத்துடுறோம். என்ன பாக்குறீங்க? அவங்க செலவழிச்ச கல்யாண பணத்தையும் சேர்த்து தான் சொல்றோம். சரி செஞ்சிடலாம். நீங்க நாளை காலைல வாங்க, நான் பேசி முடிச்சு வைக்கிறேன். என்ன இருந்தாலும் பெரிய மனுஷங்க தான். அப்ப வாடா பாஸ்கரா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ நாங்கள் வரோம். என்னங்க இதெல்லாம்? இத அபிகிட்ட போய் கேளு. அவங்களுக்கு முன்னாடி பேச வேண்டாமேன்னு பார்த்தேன். என்ன நினைச்சிட்டு இருக்காளுங்க அவளுங்க? போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலையிறாளுங்க.
பொட்ட கழுதைங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை, பயம் இல்லை. நானே கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறதா இருந்தா 1008 வாட்டி யோசனை பண்றேன்டி. இவளுக்கு என்னடா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, கோர்ட்டு, கேஸு. ஆஹா, அபி வாழ்க்கை அவ்வளவுதான். திமிரு பிடிச்சவளுங்க, கேட்ட அந்த சீரழிய போறாளுங்க. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், நான் நியாயத்தை தாண்டி பேசுறேன். எனக்கு இந்த அண்ணன் பொண்ணு சென்டிமெண்ட்லாம் கிடையாது. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்க அபிக்கு சித்தப்பா மாதிரி பேசல, ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி பேசுறீங்க. ஆமா, இப்ப என்ன பஞ்சாயத்து தான் பண்ண சொல்லியிருக்காங்க, அதான் பண்ண போறேன். போ வேலையை பாரு. எங்க அண்ணனுக்குன்னு வந்து வாச்சிதுங்களே, அடங்க அப்படிங்க.